வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் ஒன்றுங்க. இவங்க இயல்பாக ஒரு சுயம்பு தான் தோன்றுன்னு சொல்லுவாங்க. யார் தயவும் இல்லாமல் தன்னால் வளர்ந்த ஆளாகி உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே ஆதரவு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. மகரம் கும்பம் இது ரெண்டுமே சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசினா கூட மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். கும்பத்தில் அப்படி இல்லை. மகர ராசியில் பிறந்தவங்க பெரியவங்கள மாதிரி நடவுட பாவனை சிந்தனை கொண்டிருப்பாங்க. ஆனால் கும்ப ராசியில் பிறந்தவங்க எந்த சூழ்நிலையும் பெரியவங்க மாதிரியான ஒரு மனபலம் இருந்தாலுமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்களாக அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமானவங்க, தனித்தன்மையான பழக்க வழக்கம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இவங்க அரங்கேற்றக்கூடியவங்களாகவும் கும்பராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. அறிவு கூர்மையை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு முடிவும் தானாக எடுக்கக்கூடிய ஒரு அறிவு படித்தவங்களா இருப்பாங்க. சுய சிந்தனைங்கிறது இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். பெற்றவங்களை மதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் அதே மாதிரி நண்பர்கள் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களா, எல்லாருக்குமே ஓடோடி உதவி செய்யக்கூடிய குணமும் உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களை கோபப்படுத்திட்டா யாராக இருந்தாலுமே பார்க்க மாட்டாங்க. தனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணுங்கிறத ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குணமும் இருக்கும். ஆனால் சந்தர்ப்பம் வர்றப்ப சண்டைக்கு போகவும் தயங்க மாட்டாங்க. ஆழ்கடல் மாதிரியான அமைதியான மனசு உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். கற்பனை திறனும் கல்வி சம்பந்தப்பட்ட அறிவும் உங்களுக்கு நிறையவே அமைஞ்சிருக்கும். காலச்சக்கரத்தில் 11வது விட வரக்கூடியதான் கும்பராசின்னு சொல்லலாம். நினைச்சதை அடையக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. சாதிக்கு பிறந்த ராசி. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கோடீஸ்வரம் ஆகக்கூடிய தகுதிங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் திறமைங்கிறது உங்களுக்குள்ள கொட்டி கிடக்குது. அதை சரியாக வெளிப்படுத்தி தான் தெரியறதில்லன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். பசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ருசியை விரும்பி சாப்பிடக்கூடியங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. இரவு ஒரு 12 மணினாலும் சரி சாப்பிட இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஏதாவது வேலை வாங்கணும்னா முதல்ல உங்களை சாப்பிட வச்சா மட்டும்தான் வேலை வாங்க முடியும்னு சொல்லலாம். எந்த வேலை செஞ்சாலும் மதிக்கிறபடி நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. மனசில் பட்டதை ஒளிவுமறை இல்லாமல் உண்மையாக பேசிடக்கூடிய குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, மறுபிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே தீங்கிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அன்பு சாந்தம் நிறைஞ்ச ஒரு முகத்தோற்றம் கொண்ட நபர்கள். நியாய அநியாயத்தை பற்றி மற்றவங்க கிட்ட பயம் இல்லாமல் பேசக்கூடியவங்க. சொன்ன சொல் தவற மாட்டாங்க. கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் உண்டுன்னு சொல்லலாம். தனக்கு பிடிச்ச நபர்கிட்ட நெருங்கி பழக்கக்கூடிய இவங்க பிடிக்காத நபராக இருந்தால் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. பெயர் புகழ் அந்தஸ்து இருந்தாலுமே பிடிக்கலைன்னா பிடிக்கலை தான். உண்மை மட்டும் பேசக்கூடியவங்க பேச்சுக்கு எப்போதும் மதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சமுதாயத்து மேல் அக்கறை இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டா தாமரையில் தண்ணீர் மாதிரி தான். வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் உண்டுனாலுமே அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்லலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோகசாலி, ஒரு பாக்கியசாலின்னு சொல்லலாம். பொருளாதாரம் மிக நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட நிலையில் குழந்தைகளால் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் உங்கள் கூட இருந்தாலுமே தனித்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியம் கொண்டவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்களே சொல்லலாம். இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடு செய்கிறதும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு நீங்கள் செய்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் இயல்பாகவே தெய்வ பலம் தெய்வாற்றல் நிறைந்திருக்கக்கூடியவங்க. நீங்கள் எந்த சக்தி தலங்களுக்கு போனாலுமே உங்களுக்கு ஒரு ஆற்றலுங்கிறது அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுங்கிறது உண்மை. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த கும்பகேஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம். இனி தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை கும்பராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முன்னேறதுக்கு தகுதியான வாரம். ஏன்னா இது வரைக்குமே நிறைய இடர்பாடு நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே பல விதமான குழப்பம், செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனநிலையிலே இருந்திருப்பீங்க. வீண்படி சுமத்தக்கூடிய ஒரு காலம் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். நண்பர்கள் வகையிலும் சரி, உறவினர் வகையிலும் சரி, உங்களை முன்னாடி பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது.
வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். நிறைய கடன் உதவி பெறக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கடனை குறைக்க பாருங்கள். நிறைய ஒரு அற்புதமான யோசனைங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு நல்ல ஆதரவு பெற போகிறீங்க. வேலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கடினங்கிறது கொஞ்சம் உண்டு, ஆனால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். உழைப்பு கொடுக்க இந்த நேரம் தயங்காதீங்க. கொஞ்சம் வேலைச்சுமா அதிகமாக இருந்தாலுமே உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வேலையிலையுமே ஆதரவுங்கிறது அதிகமாக அமைஞ்சிருக்குது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய எதிர்காலத்துக்குன்னு தேவையான சேமிப்பை நீங்கள் உயர்த்த போகிறீங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நகை அடமானம், சொத்து அடமானம் வச்சுருக்கக்கூடியவங்க அதை மீட்கிறதுக்கு உண்டான முயற்சி மேற்கொள்ள போகிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். குடும்பத்திலையுமே ஒரு சந்தோஷம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு வார்த்தை நீங்கள் பேசினா கூட அது தேவையில்லாத வம்பாக தான் முடிஞ்சிருக்கும். இனி உங்களுக்கு நல்ல மாற்றம், புரிந்துணர்வு சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட நிலையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்கள் மேலே ஏற்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் பயணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு, ஆனால் பயணத்தை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்கள். நீங்கள் எந்த செயல்பாடு செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குறது ஒரு வகையில் நல்லது தான். பாக்கியாதிபதி சுக்கிரன் தன குடும்ப ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. ராகு 2ல் இருந்தாலும் ராகுவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அதோட புதன் இணைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான பலனை தரும். ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் கும்பராசிக்கு சாதகமாக இல்லைங்கிறதா உண்மை. ஏன்னா 7 சனி காலம் சிரமங்கள் குறைமே தவிர ஒரே அடியும் இல்லாமல் போகாது. அதனால தான் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுத்த கடன் எல்லாமே திரும்ப கேட்க தான் வசூலாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். இந்த நேரம் சரியாக வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்கள். அதே மாதிரி கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருமானம் வந்தாலுமே அதுக்கேற்ற செலவுங்கிறது முன்னாடி தான் வந்து நிற்கும். தொடர்ந்து இந்த நேரத்தில் மனசில் ஒரு விதமான கவலை பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி இன்னொரு பக்கம் வேறு. அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. அடிக்கடி யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது, ஆலய தரிசனம் எல்லாமே செஞ்சுட்டு வருது மனசுக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் தாமதம் ஏற்படுத்தி தான் பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தினமுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு அன்றாட பணிகளில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நீதி வழங்குறதுல ஒரு திறமைசாலி தான். ஆனால் மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக முன்ன சொன்ன மாதிரி தான் நீங்கள் முன்னோர் வழிபாட்டை விடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசி அதிபதி உடைய வழிபாட்டை செய்கிறது நல்லது. சனிக்கிழமை நாட்களில் காகத்திற்கு உணவு அடிச்சுட்டு வர்றது கூட ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். எந்த கடினமான வேலையாக இருந்தாலும் சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குது. அதனால் வேலை செய்ய மட்டும் உழைப்பு கொடுக்க மட்டும் தயங்காதீங்க. இறுதியில் நல்ல மாற்றம் தான். எல்லா காரியமும் சுமூகமாக நடந்து முடியும். மனசில் துணிவு கொண்டு இருந்துட்டா போதும், எதுலையுமே உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். இயல்பாகவே நீங்கள் ஒரு புத்திசாலி. எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிறத சரியாக கணிக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதனால் எவ்வளவுதான் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். திறமையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால எதிர்காலம் உங்களுக்கு முன்னேற்றமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் மன தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அடிக்கடி ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் இறுதியில் நல்ல மாற்றம். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானம் கிடைக்க இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றுமை சிறப்பு. பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான். நினச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உண்டாகிருக்குன்னு சொல்லலாம். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இனி தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுன்னு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் வேகத்தோட விவேகமும் முக்கியம். அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறதை தவிர்க்க பாருங்கள். அக்கம் பக்கம் வீட்டாரோடய நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் அனுசரித்து போகிறதா நல்லது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் நீங்கள் புதிய ஒரு செயல் திட்டங்களை பற்றி யோசிக்கிறது செய்யறதுன்னு தவிர்க்கிறது நல்லது. அவசரமாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பேச்சாற்றல் மூலமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அதனால் தன்மையாக பேச பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இந்த நேரம் உண்டு. நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது.
பண வரவு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. கவனமாக பேசுறது நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கல்வி பற்றின சிந்தனை அதிகமாக தான் இருக்கும். இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் விளையாட்டாகவே இருந்துட்டீங்க. இனி உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டு. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ நல்ல மதிப்பெண் பெற முடியும். தொடர்ந்து உங்களுடைய பாடங்களில் முழு கவனம் செலுத்த பாருங்கள். நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றம்தான். உறவினர் வகையில் மட்டும் கருத்து மோதல்கள், அதுவுமே தாய்மாமன் வழியில் கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லாமே நன்மையாக தடையில்லாமல் நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.